My precious friend, விலையேறப்பெற்ற அன்புக்குரியவர்களே, today being May 1st, இன்று மே மாதம் முதல் தேதியாய் இருக்கிறபடியால் we remember everyone who labors hard. கடினமாய் உழைத்து பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார நினைக்கிறோம். Today is the International Labor Day. இந்நாள் சர்வதேச உழைப்பாளர் தினமாகும். People labor in the mines, in the forests, in the deserts, and build houses, build infrastructure for a nation, for a people. ஒரு தேசத்துக்காக, ஜனங்களுக்காக சிறந்த வீடுகள், உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்த சுரங்கங்கள் மற்றும் பலதரப்பட்ட காடுகள், வனங்களில், பாலைவனங்களில் மக்கள் உழைக்கிறார்கள். People labor in the offices. அலுவலகங்களில் மக்கள் உழைத்து பிரயாசப்படுகிறார்கள். People labor in their homes. அநேக ஜனங்கள் தங்கள் வீடுகளில் பிரயாசப்படுகிறார்கள். Mothers labor to bear children and to bring up children along with the husband. பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க தங்கள் கணவரோடு சேர்ந்து பலர் கடுமையாய் உழைத்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். And we labor to live a righteous life, to have the presence of God, to bring blessings upon our family. நம்முடைய குடும்பத்தின் மீது தேவனுடைய ஆசீர்வாதத்தை வருவிப்பதற்காக தேவ பிரசன்னத்தால் நிறைந்து வாழ நீதியாய் ஜீவிக்க பிரயாசப்படுகிறோம். Today we remember all the labor of all of us. அனைவரோடும் கூட இணைந்து உழைக்கிற யாவரையும் இன்று மனதார நினைவு கூறுவோம். But you must remember, ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், God labored for 6 days 6 நாட்களுக்கு தேவனும் உழைத்து பிரயாசப்பட்டார். to bring forth this beautiful universe, அழகான இந்த அண்ட சராசரங்களை வெளியே கொண்டு வருவதற்காக, to bring forth you and me. உங்களையும் என்னையும் வெளிப்பட He செய்வதற்காக labored on the cross அவர் சிலுவையில் மிக to பிரயாசப்பட்டார். bring forth salvation ரட்சிப்பை பெற்றெடுத்தார். for all of us, நம் அனைவருக்காகவும் for us to be redeemed from the curse of sin. பாவ சாபத்திலிருந்து நாம் அனைவரும் மீட்கப்படுவதற்காய் உழைத்தார். So he says, ஆகவே அவர் சொல்லுகிறார், I will bless the work of your hands. உங்கள் கைகளின் கிரியைகளை நான் ஆசீர்வதிப்பேன். I will be with you as you work. நீங்கள் வேலை செய்யும் பொழுது நான் உங்களோடு கூடவே இருப்பேன். 1 Samuel 14 and verse 45. 1 சாமுவேல் 14:45 வசனம். And Isaiah 65, 22, 23. ஏசாயா 65, 22, 23 வசனங்கள். And Paul says, பவுலடியார் சொல்லுகிறார், mind your business. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்து செய்யுங்கள். Work with your hands. உங்கள் கைகளால் உழைத்து பிரயாசப்படுங்கள். And lead a quiet life. ஒரு அமைதலுள்ள ஜீவனம் பண்ணுங்கள். And you will have great success. மகத்தான வெற்றியில் சிறப்பீர்கள். Yes, God expects us to work with our hands. ஆம், நம்முடைய கைகளால் நாம் உழைத்து பிரயாசப்பட தேவன் எதிர்பார்க்கிறார். But He blesses all our efforts. ஆயிலும் நம்முடைய சகல பிரயாச முயற்சிகளையும் அவர் He ஆசீர்வதிக்கிறார். prospers அவர் நம்மை செழித்தோங்க செய்கிறார். as we keep Him in the center of our lives. நம்முடைய வாழ்க்கை நடுநாயகமாய் நாம் அவரை வைத்திருக்கும் போது, As you celebrate this Labor Day, இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடும் போதும் may this be your focus. இதுவே உங்கள் முழு நோக்கமாய் இருக்கட்டும். Keeping God first. தேவனை முதலிடத்தில் வைப்பது. Seek first the kingdom of God and all His righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முழுவதும் தேட வேண்டும். And all these things shall be added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Have a wonderful reward for your labor. உங்கள் உழைப்பின் பிரயாசத்துக்கு அருமையான பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். Happy Labor Day. உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.